சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்க ராசி அதிபதியே சனி தான். சனி பாருங்க 2ஆம் இடம் குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்காரு. 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறாரு. அதாவது 3ஆம் இடங்கிறது ஒரு நல்ல ஒரு இடம். அந்த இடத்துக்கு சனி போறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், மகர ராசினியர்களோட வாழ்க்கை மாறுமா மாறாதா எல்லாமே பார்த்துடலாம். அந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். எப்ப சனி பயிற்சி நடக்கும்னு பார்த்தோம்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருக்க சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அப்ப உங்க ராசிக்கு பாருங்க, உங்க ராசிக்கு 3ஆம் இடமா வந்துடும். 2ஆம் இடத்துல இருக்க சனி 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடங்கிறது குருவினுடைய வீடு. உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போறாரு. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். விடிவு காலமே பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கை மாறும், தலைகீழ மாறும். ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போய் உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோட மகர ராசினியர்கள் செயல்பட போறாங்க. கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு 7.5 முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 7.5 வருஷமா 8 வருஷமாவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், போராட்டம், மன நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது, நிம்மதியா தூங்க முடியல. உங்களால கையில பணம் கிடையாது, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை, சொந்த தொழில உங்களுக்கு நஷ்டமா தான் போயிட்டு இருந்தது. எந்த ஒரு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றமும் இல்லை. உடம்புல வியாதி, கண்டங்கள், அசிங்கமானங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு நீங்க. ஆனா இப்ப சனி 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு 7.5 கம்ப்ளீட்டா விலக போகுது. 7.5 முடிய போகுது. உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. உங்களுக்கு எல்லாமே மாறுங்க. வாழ்க்கையில என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தலைகீழ மாறப்போகுது, வாழ்க்கையை மாறப்போகுது. உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும். இருட்டுக்குள்ள இருந்த மகர ராசி நேரில் நீங்க வெளிச்சத்தை வர போறீங்க, ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும், உத்வேகத்தோட செயல்பட போறீங்க. இந்த காலகட்டம் 7.5 சனி முடிஞ்சிட்டாலே பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம். புதுசா பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்க ஜாதகத்துல நல்ல யோகமான தசாபுத்தியில நடந்துச்சுன்னா மகர ராசி நேர்கள் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணுவாருன்னா இந்த பிரயாணங்கள்ல சக்சஸ் கொடுப்பாரு. ராசினாவது 3ஆம் இடத்துக்கு போறாரு. பிரயாணங்கள் தடையா இருந்தது, அது உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. இதுக்கு முன்னாடி என்னென்ன தடங்களா இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே சனி பகவான் நிவர்த்தி செய்ய போறாரு. சனினாலேயே உங்களுக்கு பிரச்சனை இருந்தது, சனியே உங்களுக்கு நல்லது பண்ண போறாருன்னு அர்த்தம். இந்த 3ஆம் இடத்துல சனி வந்துட்டா பாருங்க, அது நல்ல ஒரு இடங்க. 3ஆம் இடங்கிறது ஒரு விஜயஸ்தானம். முயற்சி குறிக்கிற இடம் எல்லாம் இந்த 3ஆம் இடம் தான். வெற்றி குறிக்கிற இடம் 3ஆம் இடம். முயற்சி இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அப்ப நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்து வச்சாலும் சரி, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இந்த காலகட்டங்கள்ல எல்லாமே நடக்கும். உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க, அருமையான ஒரு வளர்ச்சி, அபாரமான வளர்ச்சி, வெற்றி மட்டுமே பார்க்க போறீங்க. மகர ராசி நேயர்களுக்கு இனி தோல்வியே கிடையாது. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிட்டாலே பாத்தீங்கன்னா துன்பங்கள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். வேலை, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை, மன உளைச்சல், பண பிரச்சனை அதிகம். ஒரு சில பேர்ல இருக்கிற வழி விட்டு புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்துக்கு போவீங்க, பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இதெல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க நடக்கும். பாருங்க, படிப்படியா முன்னேற போறீங்க. வாழ்க்கை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகும் போது அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க. என்னோட வாழ்க்கை எப்பங்க சார் மாறும், வாழ்க்கை மாறுமா மாறாதா, இதே நிலைமையில் நாங்க இருந்துருமா, எங்க வாழ்க்கைய ஒரு போராட்டமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மகர ராசினியர்கள் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீரப்போது, பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானோட பயிற்சி உங்களை அப்படியே தலைகீழ மாத்தும், வாழ்க்கையை மாத்தி அமைச்சு கொடுக்கும். அதனால சந்தேகமே கிடையாது, நல்லா இருக்க போறீங்க. சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு பாருங்க, சனி 2ஆம் அதிபதியா வருவார். உங்க ராசிக்கு ராசிநாதன் அவரு தான் 2ஆம் அதிபதியா வருவார். அப்ப பண பிரச்சனை இல்லாம இருப்பீங்கன்னு அர்த்தம். குடும்பத்துல எத்தனை நாள் பிரச்சனை இருந்தது பாத்தீங்களா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியே இருந்திருக்காது, வீட்டுக்குள்ள குழப்பம், நிம்மதியே இருக்காது. எது தொட்டாலும் தோல்விதான், ஃபெயிலியர் தான். எங்க போனாலும் உங்களுக்கு அசிங்கமானம் தான். யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான். இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க. நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல நேரம் ஆரம்பிக்க போது. எல்லா மகர ராசி நேயர்களும் உங்க வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்க போறீங்க. கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களா? நல்லா இருக்க போறீங்க, அதுல சந்தேகமே கிடையாதுங்க.
இப்போ வந்து பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு டல்லா இருக்கீங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கீங்க, இனிமேல் நல்லா படிக்க போறீங்க. இல்லத்தரசிகளுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், குடும்பத்துல இருந்த பிரச்சனை விலகும். சீனியர் சிட்டிசன்கள் ஹெல்த்ல பிரச்சனை, பிசினஸ்ல லாஸ், நிறைய நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க, நிறைய எதிரி தொல்லை உங்களுக்கு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. எதிரி தொல்லை, கூட இருக்கவங்களும் எதிரியா இருப்பாங்க, நண்பர்களும் எதிரியா இருந்திருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே சனி பகவான் கத்துக் கொடுத்த பாடங்கள். சனி பகவான் நிறைய பாடத்தை கத்துக் கொடுத்திருப்பார். இப்ப சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வரனால இனி வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழிலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும், நல்ல வேலை கிடைச்சிரும், நல்ல பதவி உயர்வு, ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சனி வந்து 3ஆம் இடத்துக்கு வரனால கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு. என்ன காரணம்னா நீங்க முயற்சி பண்ண போறீங்கன்னு அர்த்தம். வீட்டுல சும்மா இருந்தவங்க எல்லாம் பாருங்க, முயற்சி எடுக்க போறீங்க, ஒரு சுறுசுறுப்பு கிடைச்சிடும். சோம்பேறித்தனம் உங்களுக்கு விட்டு விலகி ஒரு சுறுசுறுப்பு கிடைச்சிடும். மகர ராசி நேர்ல பாருங்க, உழைப்புக்கு சொந்தக்காரங்க. இனிமே கடுமையா உழைப்பீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பார்க்க போறீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். ஏதோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த அந்த தடங்கல்கள், பிரச்சனைகள், உங்களுக்கு சிக்கல்கள் எல்லாமே சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வரனால நிவர்த்தி செய்ய போறாருன்னு அர்த்தம். சனி வந்து முற்றிலும் உங்க உடம்புல இருந்து வெளியே வந்து, உங்க உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்து சனி வந்து நிறைய நல்லது கொடுக்க போறாருன்னு அர்த்தம். உடம்புல இருந்து சனி வந்துட்டாலே தலை முதல் கால் வரைக்கும் சனி பிடிச்சி உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாரு. கம்ப்ளீட்டா இப்ப வெளியே வர போறாரு. அப்ப நீங்க ஃப்ரீயாக போறீங்க, ரிலீஃப் ஆக போறீங்க, நல்ல ஒரு வேகம் கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். ஏன்னா சனினால மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். அந்த கிரகம் வந்து உங்களை விட்டு விலகிருச்சு. அப்ப இனிமேல் இந்த மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்து உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். பயப்படாதீங்க. உங்களுக்கு ஜனவரியில இருந்து ஒரு சில மாற்றங்கள் கிடைச்சிடும். எப்ப 7.5 சனி முடியுதோ அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள்லாம் தெரியும், நல்ல விஷயங்கள் நடக்கும், பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. சனி உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு? உங்க ராசிநாதன் சனி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் உங்க எண்ணம், புத்தி, சிந்தனை, மைண்ட் எப்பேற்பட்ட ஆளு, மைண்ட் ஸ்டடியா இருக்கா இல்லையா, குழப்பத்தில் இருக்கீங்களா பார்த்தா தெரியும். அந்த ஜாதகத்துல சனி கிடக்கூடாது. ஆயில கொடுக்கறதுக்கும் சனி தான். இப்போ உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா 100% அக்யூரேட்டா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.